சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. தாவேக அரசு அமைந்த பிறகான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் அர்லேகரின் உரையோடு தொடங்கியது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருங்க மூதேவி வருங்க. அப்பா எம்மா கண்ட முடிஞ்சுப்பா. தினம் நித்திய கண்ட பூர்ணாயிசா போச்சே. எங்கிட்டு வரதா எங்கிட்டு போறான்னு தெரியல. டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கறா பேத்தனமா பேசாம இருக்கீங்க. என்ன நடந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் என சரித்திர புரட்சியை ஏற்படுத்தி வருபவர் முதலமைச்சர் விஜய் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்திருந்தார். இந்த மாதிரி கேஸ் ஒரு ரேர் பினாமினா. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்கார நாயே. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு நான் கத்தி எடுத்து பச்சை மிளகாய கூட வெட்டுறது இல்லடா. எறும்பு கடிச்சு எனக்கு தாண்டா வீங்கி இருக்கு. அதை நான் நசுக்கிறது கூட கிடையாது. ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெட்டப்படாம பேசிட்ட? ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. ஓகே அங்கல் போட்ட மாட்டிடலாமாங்க. இந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், உங்க சிஎம். சரியா? யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற. டேய் நல்லா பாடுறா. செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற. டேய் இங்க பாடுறா. இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன். தமிழக சட்டப்பேரவையிலே ஆளுநர் உரைக்கு அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கி இருக்கின்றது. திமுக உறுப்பினர் ஆஸ்டின் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை குறிப்பிட்டு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பேரவையிலே அவர் பேசும் பொழுது சிறுமிகள், பெண்கள் எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாலும், அது மட்டுமல்லாமல் வானமே இடிந்து விழுந்தாலும் கூட நான் வாய் திறக்க மாட்டேன் என்று இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கின்றார் என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அப்பொழுது உடனடியாக ஆதவர்ஜுன அமைச்சர் எழுந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருந்தார். அதாவது எப்போது பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதையெல்லாம் எங்கள் முதலமைச்சர் அறிந்து வைத்திருக்கின்றார். சும்மா இருங்க பாஸ். இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய் ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போச்சு சொல்லிட்டாங்கடா. வாடா போம்டா. டேய் எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வை பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. அவர் எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசுவார். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. நீங்கள் தேவையில்லாமல் விமர்சிக்கும் வகையிலாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது என்று ஆதவர்ஜுனா கூறியிருந்தார். அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு. தமிழக வெற்றிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு. சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதி, தமிழ்நாட்டில் பல பகுதியில அடிக்கடி இரவுல மின்தடை ஏற்படுது. இதனால மக்கள் இரவில் தூங்க முடியாம இந்த இரவிலேயே போராட்டம் நடைபெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். உங்க ஊடகத்திலே பத்திரிகையிலும் வந்த செய்தி தான். இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம். அதற்கு பல்வேறு சாக்கு போக்கெல்லாம் சொன்னாங்க. பீஸ் கேரில் திருட்டு போனதுனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதா சொன்னாங்க. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அணில் அந்த லைன்ல ஓடுனதுனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டது சொன்னாங்க.
ரோட்டல் ஏரியாவும் கரண்ட் கட் ஆயிடுச்சுனா ஏடாது நேரகாலம் தெரியாம வெந்த புள்ள வேலை பாத்துறீங்களா? இப்ப புதிய கண்டுபிடிப்பாக பீஸ் கேரியர் திருட்டு போனதுனாலதான் மின்தடை ஏற்படுதா சொல்றாங்க. ஆக தமிழ்நாடு முழுவதுமா பீஸ் கேரியர் திருட்டு போகுது. எல்லாரும் திருப்பி பேசுங்க. இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருப்ப காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத் தருவதிலே காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது, இந்த 3 நாள் இருக்காது, இந்த 3 நாட்கள் இருக்காது. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாது, நான் யாரு வெறும் டுபாக்கூர். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு மு ரவிசங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி எப்போது என்று அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளிக்கவில்லை. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஆகியோர் அதற்குரிய பதிலை தரவில்லை. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா, ஏன் அது வந்து துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு பதிலாக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சர் ராஜ்மோகனும் பதில் அளித்திருக்கிறார்கள். நீ இல்லப்பா, நீ உட்கார். ஏய் பக்கத்துல இருக்கிறிய உன்னதா எந்திரி. ஏய் எருமை உன்னதா எந்திரி மாட்டியா நீ? சார் அப் என்ன மீ அம்மின்ட்டு அப் தான் செருப்புல விழுந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும்? நான் ஆயிருந்துட்டு என் கையெடுத்து எனக்கு நானே சூத்து கழுவுற மனசு இருக்கு. என் மனசு என் அக்கில் அடிக்கிறப்ப என் கையெடுத்து நானே சொல்லிடுற மனசு இருக்கு. என் மனசு ஒண்ணுக்கு போயிட்டு என்னோட எடுத்து நானே உள்ள போட்டு நானே ஜிப்ப போடுற என் மனசு இருக்கு. என் மனசு 84வது சம்பளத்தி வம்பளத்தி வரிசையில பம்பளத்தி இட்டுன்னு வந்தாச்சு. ஒயிட் ரிப்போர்ட் பார்த்து படிச்சாச்சு, நிதி கூட இப்போ நிதியாச்சு. தமிழ்ல கொள்ளையா கொள்ளாதீங்க, சரியா படிக்க வேணுமாங்க, கூச்சம் எல்லாம் வேணாமுங்க, எங்க கிட்ட டியூஷன் வாங்க. அமைச்சர் எல்லாம் சம்பளத்தி காப்பா துங்க தம்பளத்தி முடியல போடும் லம்பளத்தி. இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? செஸ்ஸரா? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். கம்ப்யூட்டர் சாப்பிடுறாங்களா? சரக்கு எங்க இருந்து வருதுன்னு சொன்னீங்க? உங்கூட்டாண்டாவா? உகாண்டானா? டேய் 10-11 ஸ்பேனர் ரெடி. கடையில இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? You're terminated. நான் டெர்மினேட்டரா? டேய் மண்டை வலி நின்றாரா? வந்த வலியா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். மூதேவி நான் போயிடுவேன். இப்படியே போனா நீ முண்டமா தான் வீட்டுக்கு போவே. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.